சிலர் காலையில் எழுந்தவுடன் சுட சுட காஃபி குடித்தால்தான் தங்களது நாளையே தொடங்குவார்கள். அந்த அளவுக்கு நமது அன்றாட வாழ்வில் காஃபி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சிசுவின் ஆரோக்கியத்திற்காக பல்வேறு உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பார்கள். இந்த நிலையில் கர்ப்ப காலத்தில் காஃபி குடிப்பது குழந்தையை பாதிக்குமாம். தி அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் அப்ஸ்டீசியன்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளது. அதில் காஃபி குடிக்கலாம் என கூறியிருந்தாலும் 200 மில்லிகிராம் அல்லது அதற்கும் குறைவான அளவே அருந்தலாம் என இந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது. கர்ப்ப காலத்தில் தினமும் காஃபியை குடிக்கும் பெண்களின் குழந்தையை விட காஃபியை குடிக்காத பெண்களின் குழந்தைகள் பெரிதாக இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காஃபியின் கருப்பை மற்றும் நச்சுக்கொடியில் உள்ள இரத்த நாளங்களை சுருங்க செய்வதனால் கருவுக்கு இரத்த விநியோகத்தை குறைத்து குழந்தையின் வளர்ச்சியை தடுப்பதாக கூறப்படுகின்றது. அதிக அளவிலான காஃபியின் நுகர்வு குழந்தையின் வளர்ச்சியின் போது உடல் பருமன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி கரு சிதைவு, எடை குறைதல் போன்ற பிரச்சனைகளும் காஃபி அருந்துவது காரணமில்லை என ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது. இதேபோன்று வெறும் வயிற்றில் தேநீர் குடிப்பதால் வயிற்றில் எரிச்சல் உண்டாகும். டானின்கள் மற்றும் காஃபியின் காரணமாக குமட்டல் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக தேநீர் குடிப்பதால் காஃபியின் சார்ந்து தலைவலி உண்டாகும். பொதுவாக டீகார்டிசோலிக் சோலின் அளவை உயர்த்தி மன அழுத்தம் அல்லது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் என கூறுகின்றனர். இப்படி தேநீரை தொடர்ந்து குடிப்பதனால் சர்க்கரை மற்றும் முழு கொழுப்புள்ள பாலை சேர்ப்பது எடையை அதிகரிக்க ஊக்குவிக்கும். குறிப்பாக இவை காலையில் தேநீரை குடிப்பதனால் நிகழும் என தெரிவிக்கின்றனர். வெட்டி குடிப்பதனால் நரம்பியல் பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக பசியின்மை ஏற்படும் அபாயமும் இருக்கின்றது என்பதை மறவாதீர்கள்.